மோடியின் ஆட்சி சிறப்பாக உள்ளது. ஐநார் நாகேந்திரனா வந்துட்டாரா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாருப்பா. இல்லைங்க, அவரும் போயிட்டாருல. அப்புறம் மதவாதம் செய்யற கட்சி கிடையாது அப்படின்னா பேசியிருக்காரு. பாஜகவுக்கே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு, அது மதவாத கட்சின்னு திமுக தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது அப்படின்னு இருக்காரு. திமுக கொடுக்குதோ இல்லையா, அவங்க ஆட்சியிலே இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் பேசியிருக்காரு, சிவி சண்முகம் பேசியிருக்காரு. புரட்சி தெய்வம், இதய தெய்வம் அம்மா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவங்களே பேசியிருக்கிறாங்க. ஆமா, லேடியா மோடியா தான் கேட்டாங்க, இப்ப மோடி தான் பெஸ்ட் அப்படின்றாரு அவரு. எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்காரு பஸ் மேல இருந்து. ஆமா. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவரோட அந்த பிரச்சாரம் அவரோட அந்த பொதுக்குழு அந்த அறிவிப்பு வந்தோம்னா, அன்புமணி நானும் பொதுக்குழு கூட்டுறேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, ஆகஸ்ட் 17 பொதுக்குழு கூட்டுறேன், பாமகனுடைய கேர் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது தைலாபுரம் தான் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. யாரும் பனையூருக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னாரு. அவர் என்ன பொதுக்குழு நடத்துறது, அதுக்கு முன்னாடி 9 நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொதுக்குழு அறிவிச்சிருக்காரு. இந்த 2 பொதுக்குழுக்குமே போயிட்டு வருவாங்களா, இது என்ன கதைன்னு தெரியல. அது இவர் ஆதரவாளர்கள் இவருக்கு போவாங்க, அவர் ஆதரவாளர்கள் அவருக்கு. ஆனா ஒரு போட்டி பொதுக்குழு மாதிரி 2 பேர் நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, இதுல தேர்தல் ஆணையம் வேற அந்த வெளியிட்ட அந்த குறிப்புல பாமகவோட அட்ரஸ் சென்னை அட்ரஸ் இருக்கிறதுனால தைலாபுரம் இல்லையே அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி, நான் இருக்க இடம் தான் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முதலமைச்சருக்கு போன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காராம். ஏன்னா நேர்ல போறாருன்னு ஒரு வதந்தி பரவுச்சு. அதை மறுத்திருந்தவர் போன்ல நலம் விசாரிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால நலம் விசாரிச்சனே தவிர இதுல அரசியல் கணக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, அதாவது உலகத்திலேயே ஒரு தந்தைய ஒரு மகன் ஒட்டு கேட்டானா அது அன்புமணியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா என் வீட்டுல ஒட்டு கேட்பு கருவி வச்சதே அன்புமணி தான் அப்படின்றாரு. ஈன்ற பொழுதிலும் பெருதோக்கும் தன் மகனை ஒட்டு கேட்ட அந்த மாதிரி பாருங்க, எப்படிலாம் அவர் வேதனையோட அதை பதிவு பண்ணியிருக்காரு. பட் அன்புமணி இதை மறுக்கதான் போறாரு, அது நமக்கே தெரியும். இதுல இன்னொரு அப்பா மகன், அது சண்டை இல்லை, அது ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு பிடிக்கல. யாருன்னா மல்லை சத்யா. ஆகஸ்ட் 2 இன்னைக்கு சுயம்பலிங்கம் குடும்பத்தோட தியானத்துக்கு போன இந்த நாள்ல ஒரு குடும்பத்தை எதிர்த்து நான் உண்ணாவிரதம் எடுக்கிறேன்னு இருக்காப்புல மல்லை சத்யா. ஆமா, இன்னைக்கு கலைஞர் அண்ணா நினைவிடம், பெரியார் சிலைக்கு மாலை இதெல்லாம் போட்டுட்டு சேப்பாக்கத்துல அவரோட ஆதரவாளர்களோட உண்ணாவிரதம் இருக்காரு. துரை வைகோ வந்ததுக்கு அப்புறம் எங்களை மாதிரி கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. வைகோவை நாங்க தான் இவ்வளவு காலம் பாத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுச்சு. என்னைய துரோகின்னு சொல்லிட்டாரு வைகோ, அதுக்கு நீதி கேட்டு மக்கள் முன்னாடி நான் உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. பட் இதுக்கப்புறம் வைகோ ஏதாவது பேசுவாரா, சமாதானப்படுத்துவாரா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல.